வெல்கம் டு போனாஸ் கிச்சன். நம்முடைய போனாஸ் கிச்சனில் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டால் சோள பணியாரம் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து குழிப்பணியாரம் போட்டிருக்குது. அது நார்மலாக குழிப்பணியாரத்துக்குன்னு சாதாரண இட்லி அரிசியில் அரைச்ச பணியாரம் போட்டிருக்கேன். இப்போ இந்த தடவை இது சோளத்தில் செஞ்சு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேங்கிறத நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ இதில் வந்து வெள்ளை சோளம் எடுத்துருக்கிறேன். இது நமக்கு சிகப்பு சோளமும் வெள்ளை சோளமும் அவைலபிள் மார்க்கெட்டில். பட் எனக்கு வந்து சிகப்பு சோளம் கிடைக்கல, அதனால் வெள்ளை சோளம் தான் எனக்கு கிடைக்கும். அதனால் நான் இதில் 3 கப் எடுத்துருக்கிறேன். நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறோமோ அதிலே நம்ம எல்லாத்தையும் நம்ம அளந்துக்க வேண்டியது தான். இப்போ நான் அதில் வந்து 3 எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 1 பங்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து 1 பங்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக இதில் 1/4 கப்பு நம்ம உளுந்தம்பருப்பு எடுத்தால் போதும். இவ்வளோ போதும், உளுந்தம்பருப்பு 1/4 கப்பு போதும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். இதில் என்னன்னு கேட்டால், இந்த வெள்ளை சோளம் வந்து ரொம்ப நேரம் ஊறும், உடனே ஊறிடாது. இப்போ அரிசியெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறினா போதும். பட் வெள்ளை சோளம் வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இதை கழுவிட்டு மிக்சியில் ரவா பதத்துக்கு அரைச்சிட்டு இதில் ஊற வச்சுருக்கிறேன். நான் இப்போ இதே அளவு மெஷர்மெண்ட்டு தான் நான் இதில் போட்டிருக்கேன். சோளத்தை வந்து 1-2 நான் வந்து மிக்சியில் போட்டு உடச்சிட்டு இதில் ஊற வச்சுருக்கேன். அதனால தான் தண்ணி இந்த கலரில் இருக்குது. நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்படியே போட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதான். இப்போ நான் வந்து கிரைண்டரில் போட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஊற வச்சது. அதனால் நான் வந்து கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். நம்ம வந்து இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ முதல் நாள் நைட்டே இதை நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுட்டு ஒரு குறைஞ்சது 6-8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம பணியாரத்துக்கு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, பாய். இப்போ வந்து நேற்று முத நாளே அரைச்சி வச்ச மாவு இது. ஒரு 6 to 7 hours நல்லா புளிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நான் கெட்டியாக அரைச்சிருக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஸ்வீட் பணியாரம் பண்ணும்போது நம்ம பாகு கலக்கும்போது கொஞ்சம் மாவு லூஸ் விட்டுக்கும். அதனால் நான் இந்த அளவுக்கு நான் கெட்டியாக நான் வந்து கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம ஸ்வீட் பணியாரத்துக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம், மாவை பிரித்து வச்சுக்குவோம். ஸ்வீட் பணியாரமும் கார பணியாரமும் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இப்போ இந்தளவுக்கு நான் ஸ்வீட் பணியாரத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். நான் வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். நான் வெல்லத்தை காய்ச்சிட்டு கொஞ்சம் தெளிய வச்சு இப்போ இதில் நான் கலந்து வச்சுருக்கேன். ஜீராவை வந்து ஆற வச்சு நான் இதில் கலக்கிறேன். நான் சூடாக கலக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்துக்கிட்டே வருது. அதுக்காக தான் நான் மாவு வந்து கெட்டியாக அரைச்சி வைக்கிறது. கிரைண்டர் கழுவுன தண்ணியை கூட நான் தனியாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை வந்து நான் கார பணியாரத்துக்கு அதை கலந்துக்குவேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயை நம்ம நெய்யில் வதக்கியும் போடலாம். நான் வந்து சும்மா தான் இதிலேயே கலந்துருக்கேன். நான் கொஞ்சோண்டு ஏலக்காய்த்தூள், நான் வந்து உப்பு போட்டு மாவு அரைக்கலை. அதனால் இப்போ நான் தேவையான அளவு நான் உப்பு கலந்துக்கிறேன். நான் இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு தண்ணி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்காக தான் நான் கெட்டியாக அரைச்சி வைக்கிறது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு கார பணியாரத்துக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன். இதில் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. 2வது சின்ன வெங்காயத்தில் சட்னி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டிருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டு கலந்துக்கிறேன். நான் போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் வேகும். இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போ நம்ம இதை ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அடுத்தது நம்ம வந்து கார பணியாரத்துக்கு நம்ம தேங்காயும் வெங்காயமும் வதக்கி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு இருப்பு சட்டி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு,
கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பும் கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பும் நான் கலந்துக்கிறேன். அதை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இதில் வந்து நான் வந்து வரமிளகா போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். நான் பச்சை மிளகா வேண்டாம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் வயிறெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறாங்க, அதனால் பச்சை மிளகா சேர்த்துக்கல, வரமிளகா மட்டும் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதில் வந்து நான் சின்ன வெங்காயம், இந்த கார பணியாரத்துக்கு நான் சின்ன வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருந்துச்சு பணியாரம். சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை. சாதாரண சோள பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதில் இந்த சின்ன வெங்காயம்லாம் போடும்போது இன்னும் ரொம்ப ருசியாக இருந்துச்சு சாப்பிடும்போது. இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம அதை மாவில் கலந்துக்கணும், சூடாக கலக்கக்கூடாது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ வந்து மாவில் கலந்துக்கலாம். நான் கிரைண்டர் கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அந்த தண்ணியை ஊற்றி மாவை கொஞ்சம் தண்ணியை லூஸாக கரைச்சிக்கிட்டேன். இப்போ வதக்குனதை எடுத்து இதில் போட்டு இதில் கலந்துக்கலாம். நம்ம இப்போ இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு நான் அதில் போட்டுக்கிறேன். இந்த அளவு லூஸ் போதும். இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ வந்து பணியார சட்டி போட்டிருக்கேன். அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் 2 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். எண்ணெய் நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் வேணுங்கிறவங்க நிறையா போட்டுக்கலாம். போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பணியாரம் நல்லா கிரிஸ்பியாக நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்வீட் பணியாரம் செய்கிறதுக்காக அந்த ஸ்வீட் கலந்து வச்ச மாவை எடுத்து இதில் ஊற்றுறேன் நான். நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வரும், அதனால் நல்லா நம்ம குழி ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம எப்போதும் ஸ்வீட் பணியாரம் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சி ஃப்ளேமில் தான் நம்ம வந்து இது செய்யணும், இல்லாட்டினா ரொம்ப கறியிடும். அதனால் குறைச்சி வச்சுக்கிறேன் நான். இப்போ சுற்றி வர கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இது கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். லிட்டு போட்டு மூடிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளவு புஸ்ஸு புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் இந்த பணியாரம், உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டு திரும்ப நம்ம லிட்டு போட்டு நம்ம மூடி விட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திரும்ப பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அதை எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த பணியாரம். நான் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக தான் விட்டு செஞ்சுருக்கேன். பாருங்கள் நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம கார பணியாரம் ஊற்ற போகிறோம். அதுக்கு எல்லாத்துலேயும் எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம கார பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட வச்சுக்கலாம், நல்லா இருக்கும் பணியாரம். அவ்வளோ இப்படி ஒன்றும் சீக்கிரத்தில் கறியிடாது. எல்லாத்துலேயும் நம்ம ஒவ்வொரு குழிலையும் மாவை சிந்தாமல் கவனமாக ஊற்றிக்கணும். சிந்திருச்சுன்னா ஒன்றோட ஒன்று பணியாரம் ஒட்டிக்கிட்டு திருப்பி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று சேராமல் தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம திரும்ப எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு உப்பி இருக்குது. இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கூட நம்ம திருப்பி விட்டுருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா சகப்பாக இருந்துச்சு, நல்லாயிருக்கும். பட் நம்ம எடுக்கும்போது நம்ம அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு வேக வச்சு எடுத்தோம்னா
நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம் நம்ம. சூப்பராக இந்த பணியாரத்துக்கும் அந்த வெங்காய சட்னிக்கும் அவ்வளோ அருமையாக இருந்தது. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த சட்னியில் நம்ம கொட்டிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி அருமையாக இருந்துச்சு. இந்த சட்னிக்கும் அந்த பணியாரத்துக்கும் இப்போ நம்ம வந்து சூப்பராக சோள பணியாரம் பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நம்ம திணை பணியாரம் பண்ணலாம், கம்பு பணியாரம் பண்ணலாம், குதிரைவாளி, இந்த மில்லட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பணியாரம்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து ஸ்வீட்டில் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. இப்போ எதே காரத்தில் பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டா மேலே மொறு மொறுன்னும் நல்லாயிருக்கு. ஆஹா, அழகா இந்த மாவு நல்லா புளிக்க வச்சதோட விளைவு பாருங்கள். இப்படியே ஓட்டை ஓட்டையாக இருக்குது பணியாரத்தில். அருமையாக வந்திருக்கு. சோள பணியாரம் சூப்பராக இருக்குது. இதுக்கு சூப்பராக தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து வெங்காய சட்னி பண்ணியிருக்கேன். டாஸ்மாக இருக்கும், அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.